எடுத்துக்காட்டு 1.1 ஒரு கூலும் மின்னூட்ட மதிப்புடைய எதிர் மின் துகளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஒரு கூலும் மின்னூட்ட மதிப்புடைய, ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ஒரு கூலும். வேற எதிர் மின் துகளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அப்போ N இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா ஒன்று எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு கூலும் மின்னூட்ட மதிப்புடைய மின் துகள்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கேட்குறது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு E. நமக்கு தேவை N இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ N இஸ் ஈக்குவல் டு Q பை E இஸ் ஈக்குவல் டு Q வந்து ஒரு கூலும் டிவைடட் பை E வந்து 1.6 இன்ட்டு 10 to the power minus 19 is equal to 1 by 1.6 into the 10 to the power minus 19 மேலே போச்சுன்னா 10 to the power plus 19. நெக்ஸ்ட்டு இதை வகுக்கிறதுக்காக ஒரு சின்ன கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறோன்னா மேலும் கீழேயும் 10ஆல் பெருக்கிறோம். ஸோ மேலே 10 டிவைடட் பை கீழே 16 இன்ட்டு 10 அடுக்கு 19 இஸ் ஈக்குவல் டு 16 10ஆல் அடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் இங்கே 100 வந்துடும். 100 16ஆல் அடித்தோம் அப்படின்னா 6 6 16 96 மீதி 4 இருக்கும். 40 எத்தனை இருக்குன்னா 2 16 32 மீதி 8 இருக்குது. 80 16 போச்சுன்னா மீதி 5. ஸோ 0.625 இன்ட்டு 10 to the power 19 இதிலான 6.25 இன்ட்டு 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ். ஸோ 6.25 இன்ட்டு 10 அடுக்கு 18 எலக்ட்ரான்கள் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 1.11 3 இன்ட்டு 10⁴ நியூட்டன் பெர் கூலும் வலிமை கொண்ட சீரான மின்புலத்தில் HCl வாயு மூலக்கூறுகள் வைக்கப்படுகின்றது. HCl மூலக்கூறின் மின் இருமுனை திருப்புத்திறன் 3.4 இன்ட்டு 10⁻30 சென்டிமீட்டர் எனில் ஒரு HCl மூலக்கூறின் மீது செயல்படும் பெரும திருப்பு விசையை கணக்கிடுக. அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 இன்ட்டு 10⁻4 வலிமை கொண்ட சீரான மின்புலத்தில், அப்போ மின்புலத்துடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. E இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 10⁻4 நியூட்டன் பெர் கூலும். HCl மூலக்கூறின் மின் இருமுனை திருப்புத்திறன், அதாவது P உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 3.4 இன்ட்டு 10⁻30 கூலோமீட்டர் ஏனெனில் ஒரு HCl மூலக்கூறின் மீது செயல்படும் பெரும திருப்பு விசையை கணக்கிடுக. டவ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin தீட்டா. இந்த இடத்துல பெரும திருப்பு விசை அப்படிங்கிறனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு E. அவ்வளோதான். ஸோ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 3.4 இன்ட்டு 10⁻30 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁻4. இப்போ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 3 12 மீதி 1 3 9 1 10 வருஷம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 10.2 இன்ட்டு 10⁻26 இஸ் ஈக்குவல் டு 1.02 இன்ட்டு 10⁻27. நெக்ஸ்ட்டு இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று 5 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட இரு சதுர தட்டுகளை 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் கொண்டுள்ளது. மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை கணக்கிடுக. 10 வோல்ட் மின்கலம் ஒன்றை அதனுடன் இணைத்தால் ஒரு தட்டில் சேமிக்கப்படும் மின்தகல்களின் மின்னூட்ட மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று 5 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட இரு சதுர தட்டுகளை,
சதுர தட்டு அதோடைய பக்கம் வந்து பக்கம் A is equal to 5 சென்டிமீட்டர். அதுக்கு இடைப்பட்ட இடைவெளி D is equal to 1 மில்லிமீட்டர். மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை கணக்கிடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா C is equal to epsilon naught A divided by D is equal to எஸ்ன்ற மதிப்பு வெளியே கொடுத்துருக்காங்க 8.85 இன்ட்டு 10⁻⁻12 இன்ட்டு A உடைய மதிப்பு இங்கே நமக்கு ஒரு பக்கத்துடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பரப்பளவு சதுரத்துடைய பரப்பளவு A இன்ட்டு A ஸ்கொயர்டு. ஸோ 5 இன்ட்டு 10⁻⁻2 இன்ட்டு 5 இன்ட்டு 10⁻⁻2 டிவைடட் பை 1 இன்ட்டு 10⁻⁻3 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 8.85 இன்ட்டு 5 இன்ட்டு 5 25 இன்ட்டு 10⁻⁻12 -2 -14 -16 divided by 1 இன்ட்டு 10⁻⁻3 -3 மேலே போச்சுன்னா +3 ஆயிரும். ஸோ 8.85 இன்ட்டு 25 இன்ட்டு 10⁻⁻13. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 8.85 இன்ட்டு 25 25 மீதி 2 8 42 42 மீதி 4 8 44 44 2 10 8 2 16 1 17 8 2 16 2 10 மீதி 1 8 2 16 1 17 மீதி 1 8 2 16 1 17 5 2 11 12 2 இந்த ஸ்தானத்தில் புள்ளி வச்சோன்னா 221 இஸ் ஈக்குவல் டு 221.25 இன்ட்டு 10⁻⁻13 அல்லது C is equal to 22.125 இன்ட்டு 10⁻⁻12 ஃபாரட் அல்லது 22.125 picofarad. அடுத்து அவங்க கேட்டுக்கிறது கொஸ்டின் 10 வோல்ட் மின்கலம் ஒன்றை அதனுடன் இணைத்தால் ஒரு தட்டில் சேமிக்கப்படும் மின்தொகை மின்னோட்ட மதிப்பை கணக்கிடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா Q C இன்ட்டு V C உடைய மதிப்பு 22.125 இன்ட்டு 10⁻⁻12 இன்ட்டு V உடைய மதிப்பு 10 இஸ் ஈக்குவல் டு 22.125 இன்ட்டு 10⁻⁻11 ஆவரேஜ் ஈக்குவல் டு 11 கூலும் ஈக்குவல் டு 221.25 இன்ட்டு 10⁻⁻12 கூலும். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்காட்டு 1.24 காற்றின் மின்காப்பு வலிமை 3 இன்ட்டு 10⁻⁶ வோல்ட் பர் மீட்டர். வாண்டிகிராஃப் இயற்றியின் கோளக கூட்டின் ஆரம் R = 0.5 மீட்டர் எனில் வாண்டிகிராஃப் இயற்றியால் உருவாக்கப்படும் பெரும மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடுக. சொல்யூஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்காப்பு வலிமை E உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. E = 3 இன்ட்டு 10⁻⁶ வோல்ட் பர் மீட்டர். அடுத்து R உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. R = 0.5 மீட்டர். இப்போ நமக்கு தேவை பெரும மின்னழுத்த வேறுபாடு V = என்னன்னு கேட்குறாங்க. நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான். V = E இன்ட்டு R. ஆரையும் ஈயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு V உடைய வேல்யூ கிடச்சிரும். E உடைய வேல்யூ 3 இன்ட்டு 10⁻⁶ இன்ட்டு R உடைய வேல்யூ 0.5 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு
3 0.5 பெருக்கணும் அப்படின்னா 1.5. அதர்வைஸ் 3 0.5 பெருக்கணும்னா 1.5 into 10 to the power 6 6 volt. அவ்வளோதான், இது ஆன்சர். அடுத்தது ரெண்டாம் பாடத்தில் எடுத்துக்காட்டு 2.1. ஒரு தாமிர கம்பியில் ஒரு நிமிடத்திற்கு 120 கூலும் மின்னோட்டம் கொண்ட தோள்கள் பாய்ந்தால் கம்பி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தாமிர கம்பியில் சொல்யூஷன். ஒரு தாமிர கம்பியில் ஒரு நிமிடத்திற்கு 120 மின்னோட்டம் கொண்ட மின்தோள்கள் பாய்ந்தால் கம்பியின் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஒரு தாமிர கம்பியில் ஒரு நிமிடம், அப்போ டைம் டி கொடுத்துருக்காங்க. டி = ஒரு நிமிடம். இதை நம்ம எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 60 வினாடிகள். எப்போவுமே கால்குலேஷன் போடும்போது எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிட்டு தான் போடணும். ஸோ 60 வினாடிகள். நிமிடத்திற்கு 120 கூலும் மின்னோட்டம் கொண்ட மின்தோள்கள் பாய்ந்தால், அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q கொடுத்துருக்காங்க. Q = 120 மின்னோட்டம் கொண்ட மின்தோள்கள் பாய்ந்தால் கம்பி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பை காண்க. I = என்னன்னு கேட்டிருக்காங்க. I = Q/T = Q உடைய வேல்யூ இந்த இடத்துல 120 டிவைடட் பை I உடைய வேல்யூ 60 = 20 ஆம்பியர். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 2.2. ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண்மதிப்பு 570 நியூட்டன் பெர் கூலும் எனில் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். இதில் கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண்மதிப்பு, அதாவது இதோடைய மின்புலம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. E = 570 நியூட்டன் பெர் கூலும். ஆனால் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தினை கண்டுபிடி. A = என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எலக்ட்ரான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். A = EE/m. EE/m = E உடைய வேல்யூ எலக்ட்ரானுடைய ஒரு மின்னோட்ட மதிப்பு 1.6 into 10 to the power -19 into E உடைய வேல்யூ 570 நியூட்டன் பெர் மீட்டர் டிவைடட் பை M உடைய வேல்யூ 9.11 into 10 to the power -31. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 570 57 16 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 42 மீதி 4 5 34 34 இங்கே 7 7 5 7 11 மீதி 1 917 570ங்கிறனால ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 1.6ங்கிறனால இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறோம். ஸோ வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னா = 912.0. ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னா 912 into 10 to the power -19 டிவைடட் பை 9.11 into 10⁻31 = into 10 to the power மேலே -19 கீழே +31 into இதை வந்து இதில் வகுத்தோம் அப்படின்னா 912 divided by 9.11 is equal to 1.001 into 10⁻14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்து எடுத்துக்காட்டு 2.3. 0.5 மில்லிமீட்டர் குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட தாமிர கம்பியில் 0.2 அளவுள்ள மின்னோட்டம் பாய்கிறது. அத்தாமிர கம்பியில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களின் அடர்த்தி 8.4 into 10⁻28 மீட்டர்/மீட்டர் எனில் கட்டுரா எலக்ட்ரான்களின் இழுப்பு திசைவேகத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்.
இதில் கொடுத்துருக்கூடிய டீட்டெயிலு ஏவுடைய வேல்யூ குறுக்கீட்டு பரப்பு அப்படிங்கிறனால ஏவுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.5 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து மின்னோட்டம் பாய்கிறது. ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0.2 ஆம்பியர். தாமிர கம்பியில் உள்ள கட்டுவாய்களின் அடர்த்தி அதாவது என் வேல்யூ கொடுத்துருக்காங்க. n இஸ் ஈக்குவல் டு 8.4 × 1028 per மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. எனவே கட்டுரா ஏற்றாங்களின் இழுப்பு திசை வேகத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். I இஸ் ஈக்குவல் டு NAE இன்ட்டு VD. இதனால் நமக்கு VD மட்டும் வேணும் அப்படின்னா VD இஸ் ஈக்குவல் டு I டிவைடட் பை NA இன்ட்டு E இஸ் ஈக்குவல் டு ஐயுடைய வேல்யூ 0.2 டிவைடட் பை என்னுடைய வேல்யூ 8.4 × 1028 இன்ட்டு ஈயுடைய வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலும் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைனல் வர ஆன்சர் 0.03 × 10⁻⁻3 மீட்டர்/செகண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து லாகில் போட வேண்டியிருக்கும். ஸோ லாகில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.4. ஒரு கடத்தி வழியே 32 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது ஓரலகு நேரத்தில் கடத்தியில் பாயும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை காண்க. ஒரு கடத்தியின் வழியே 32 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது ஓரலகு நேரத்தில் கடத்தியில் பாயும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சொல்யூஷன். ஒரு கடத்தியின் வழியே 32 மின்னோட்டம் பாயுது. ஸோ ஐயுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. I இஸ் ஈக்குவல் டு 32 ஆம்பியர். ஓரலகு நேரத்தில் அப்போ T இஸ் ஈக்குவல் டு 1 பாயும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வேணும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு Q/T இஸ் ஈக்குவல் டு இப்போ Qவுடைய வேல்யூ இதில் வந்து நமக்கு என்னுடைய வேல்யூ தெரியணும். ஆனால் இதில் வந்து என்னுடைய வேல்யூ இல்லை. பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட் பாடத்திலே படிச்சிருக்கோம். Q இஸ் ஈக்குவல் டு N × E. ஸோ N × E டிவைட் பை T. இப்போ இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐயோடைய நமக்கு தெரிய வேண்டிய என்னுடைய வேல்யூ. ஸோ என்னுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ I ஈக்குவல் டு NE டிவைட் பை T. ஸோ N இஸ் ஈக்குவல் டு I × T டிவைட் பை E இஸ் ஈக்குவல் டு ஐயுடைய வேல்யூ 32 × T உடைய வேல்யூ 1 டிவைட் பை E உடைய வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலும் இஸ் ஈக்குவல் டு 1.6 32 அடிக்கிறதுக்கு முன்னாடி மேலே கிளையும் 10ஆல் பெருக்கிடலாம். பெருக்கிட்டோன்னா 320 டிவைட் பை 16 இன்ட்டு இது மேலே போச்சுன்னா 10⁻⁻19 இஸ் ஈக்குவல் டு 320 16 அடித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 16 2 16 32 0 இன்ட்டு 10⁻⁻19 இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻20 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை 20 × 10⁻19 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 24 ஓம் மின்தடையின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு 12 வோல்ட் எனில் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். 20 ஓம் மின்தடையின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு 12 ஓம் எனில் மின்தடையின் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ மின்தடையுடைய மதிப்பு R இஸ் ஈக்குவல் டு 24 ஓம் இது கொடுத்துருக்காங்க. அடுத்த மின்னழுத்த வேறுபாடு V இஸ் ஈக்குவல் டு 12 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. எனவே மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன, I ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் ஓம் விதிப்படி V இஸ் ஈக்குவல் டு IR. ஸோ நமக்கு V கொடுத்துருக்கு, R கொடுத்துருக்கு, I தான் கேட்டிருக்கு. ஸோ I இஸ் ஈக்குவல் டு V/R. இங்கே V உடைய மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்கு 12 வோல்ட் டிவைடட் பை R உடைய மதிப்பு 24 ஓம் இஸ் ஈக்குவல் டு 1 12 12 2 12 24. ஸோ 1/2 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 0.5 ஆம்பியர்.
அடுத்த கொஸ்டின், எடுத்துக்காட்டு 2.8 24 வோல்ட் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 4 ஓம் மற்றும் 6 ஓம் மின்தடையாக்கிகளுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளை காண்க. மேலும் இம்மின்சுற்றில் உள்ள தொகுப்பயன் மின்தடையை காண்க. இந்த இதில் இருக்கக்கூடிய தொகுப்பயன் மின்தடை வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று சீரியஸ், அதாவது தொடரிணைப்பில் இருக்கிறதுனால நமக்கு தொகுப்பயன் மின்தடை RS is equal to R1 plus R2 is equal to 4 ஓம் ப்ளஸ் 6 ஓம் இஸ் ஈக்குவல் டு 10 ஓம். இப்போ 4 ஓம் ப்ளஸ் 6 ஓம் இஸ் ஈக்குவல் டு 10 ஓம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளை காண்க. மேலும் மிச்சத்தில் உள்ள தொகுப்பயன் மின்தடையை காண்க. குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ I is equal to V divided by RS. இதான் வந்து ஃபார்முலா. V equal to IR. ஸோ I equal to V by R. இங்கே V வந்து எவ்வளோ இருக்குது, 24 வோல்ட் இருக்குது. டிவைடட் பை RS வந்து எவ்வளோ இருக்குது, 10 ஓம் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு I equal to 2.4 ஆம்பியர். ஸோ ஐயுடைய வேல்யூ 2.4 ஆம்பியர். இப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். V is equal to I into R1. இது முதல்ல இருக்கக்கூடிய மின்தடைக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. I into R1 is equal to ஐயுடைய வேல்யூ 2.4 into R1 உடைய வேல்யூ 4 is equal to நாங்கள் 16 மீதி 1 நாங்கள் 8 1 9 9.6 வோல்ட். அடுத்தது இது வந்து V1. அடுத்து V2 is equal to I into R2 is equal to 2.4 into R is equal to 4 24 மீதி 2 2 12 2 14. ஸோ 14.4 வோல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 20 டிகிரி வெப்பநிலையில் ஒரு கம்பிச்சுருளின் மின்தடை 3 ஓம் மற்றும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.004 per டிகிரி செல்சியஸ் எனில் 100 டிகிரி வெப்பநிலையில் அதன் மின்தடையை காண்க. R0 ஈக்குவல் டு 3 ஓம், T இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ், T0 இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஆல்ஃபாவுடைய வேல்யூ, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.004 per டிகிரி செல்சியஸ். 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா RT, அதாவது 100 டிகிரி செல்சியஸில் அவருடைய மின்தடை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான், சிம்பிளான ஒரே ஒரு ஃபார்முலா, சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். RT is equal to R0 into 1 plus alpha into T minus T0 is equal to R0 உடைய வேல்யூ இந்த இடத்துல 3 into 1 plus alpha உடைய வேல்யூ 0.004 into T உடைய வேல்யூ 100 minus T0 உடைய வேல்யூ 20 டிகிரி is equal to 3 into 1 plus 0.004 into 100ல் 20 போச்சுன்னா 80 is equal to 3 into 1 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.48 32 320 3 ஸ்தானம் தள்ளி புரிய வச்சோன்னா 0.32 is equal to 3 into 1.32. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1.32 into 3 3 6 9 3 3 ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 3.96. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3.96 ஓம். அடுத்த கொஸ்டின் ப்ராப்ளம், எடுத்துக்காட்டு 2.14 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைகளில் ஒரு பொருளின் மின் தடைகள் முறையே 45 ஓம் மற்றும் 85 ஓம் ஆகும் எனில் அதன் வெப்பநிலை மின்தடை எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா T0 is equal to 20 டிகிரி செல்சியஸ், T is equal to 40 டிகிரி செல்சியஸ்,
R0 is equal to 45 ஓம், R is equal to 85 ஓம். நம்ம கேட்டிருக்கிறது ஆல்ஃபாவோட வேல்யூவை கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன அப்படின்ட்டு. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஆர். ஒன் டிவைடட் பை ஆர் நாட் இன்ட்டு டெல் ஆர் டிவைடட் பை டெல் டி. இதில் டெல் ஆர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு 85 ஓம் மைனஸ் 45 ஓம் இஸ் ஈக்குவல் டு 40. டெல் டி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் T0 இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 20 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் நாட் பதிலாக 45 ஓம் இன்ட்டு டெல் ஆர் வந்து 40 டிவைட் பை டெல் டி 20. ஒரு 20 2 20 40 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை 45 இஸ் ஈக்குவல் டு 45 ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 புள்ளி, அடுத்து இப்போ 20 வரும், 20 45 அடிக்க முடியாது. ஸோ மறுபடியும் இன்னொரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ இங்கே ஒரு 0 இப்போ 200 இருக்குது. 200ல் வந்து எத்தனை 45 இருக்கும் அப்படின்னா 4 45 180 இருக்கும். மீதி 2 அது 0 சேர்த்தனா 200, அதில் எத்தனை இருக்குன்னா 180 இருக்கும். ஸோ 0.044 per டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து ஆல்ஃபாவுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஒரு மீட்டர் சமண சுற்று ஆய்வில் 15 ஓம் என்ற படித்தர மின்தடையாக்கி வலது இடைவெளியில் இணைக்கப்பட்டுள்ளது. சமன்செய் நீளங்களின் விகிதம் 3:2 எனில் மற்றொரு இடைவெளியில் உள்ள மின்தடையாக்கியின் மதிப்பை காண்க. இது வந்து மீட்டர் சமண சுற்றிலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஒரு மீட்டர் சமண சுற்று ஆய்வில் 15 ஓம் என்ற படித்தர மின்தடையாக்கி வலது இடைவெளியில் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ Q உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. Q இஸ் ஈக்குவல் டு 15 ஓம். வலது இடைவெளி இணைக்கப்பட்டுள்ளது. சமன்செய் நீளங்களின் விகிதம் 3:2. இதில் L1 L2 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் மற்றொரு இடைவெளியில் உள்ள மின்தடையாக்கியின் மதிப்பை காண்க. இப்போ P ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா P டிவைட் பை Q இஸ் ஈக்குவல் டு L1 டிவைட் பை L2. அதர்வைஸ் P இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு L1 டிவைட் பை L2. ஸோ P இஸ் ஈக்குவல் டு Q உடைய வேல்யூ 15 இன்ட்டு L1 டிவைட் பை L2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/2 இஸ் ஈக்குவல் டு 3 × 15 45 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 2 2 4. மீதி இங்கே 5 இருக்குது. 1 2 2 4 புள்ளி 1 இருக்குது. அது 2 10. ஸோ 22.5 ஓம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு மீட்டர் சமண சுற்றில் மின்தடை பெட்டியில் 10 ஓம் என்ற அளவு மின்தடை வைக்கப்பட்டுள்ளது. சமன்செய் நீளத்தின் மதிப்பு L1 இஸ் ஈக்குவல் டு 55 சென்டிமீட்டர் எனில் தெரியாத மின்தடையின் மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஒரு மீட்டர் சமண சுற்றில் மின்தடை பெட்டியில் 10 ஓம் என்ற அளவு மின்தடை வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மீட்டர் சமண சுற்று கணக்கு தான். இதில் மின்தடை பெட்டியில் 10 ஓம் என்ற அளவு மின்தடை வைக்கப்பட்டுள்ளது. அப்போ Q இதில் கொடுத்துருக்காங்க. Q இஸ் ஈக்குவல் டு 10 ஓம். சமன்செய் நீளத்தின் மதிப்பு இந்த இடத்துல L1 மட்டும் கொடுத்துருக்காங்க. L1 இஸ் ஈக்குவல் டு
55 சென்டிமீட்டர் எனில் தெரியாத மின்தடை மதிப்பை கணக்கிடுக. P = என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க, P கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது ஃபார்முலா P / Q = L1 / L2. இதுதான் ஃபார்முலா. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா L1 / L2 மதிப்பு வந்து 100லேருந்து L1 கழிச்சிட்டோன்னா அதான் வந்து L2 வரும். ஸோ 100 - L1 L1 மதிப்பின் இடத்துல 55 × 10⁻⁻2 / 100 - 55 × 10⁻⁻2 55 / 100ல் 55 போச்சுன்னா 45 × 10⁻⁻2 மேலே × 10⁻⁻2. ஸோ 10⁻⁻2 10⁻⁻2 கேன்சல். = 55 / 45 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 11/9 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு P/Qவோட வேல்யூ தான் 11/9. நமக்கு தேவை வந்து P உடைய வேல்யூ. P = Q × L1 / L1 100 - L1 Q உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 10 இருக்குது. 10 × L1 / 100 - L1 நமக்கு என்ன வந்திருக்கு 11/9 = 110/9 99 9 2 இருக்குது 20 20ல் 29 18 2 இருக்குது 29 18. ஸோ 12.2 Ω. ஸோ தான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 2.27 10 Ω மின்தடையாக்கி வழியாக 5 ஆம்பியர் மின்னோட்டம் 5 நிமிட நேரம் பாய்வதால் தோன்றும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை காண்க. சொல்யூஷன் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 10 Ω மின்தடையாக்கி வழியாக 5 ஆம்பியர் மின்னோட்டம் 5 நிமிட நேரம் பாய்வதால் தோன்றும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை காண்க. அப்போ R கொடுத்துருக்காங்க. R = 10 Ω, I = 5 ஆம்பியர், T = 5 நிமிடம். 5 நிமிடங்கள் = 5 × 60 வினாடி = 300 வினாடிகள். இப்போ ஃபார்முலா எடுத்துக்கலாம். தோன்றும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை காண்க. வெப்ப ஆற்றலுக்கான ஃபார்முலா H ஜூலின் வெப்பவிதிப்படி H = I² RT I உடைய வேல்யூ 5. ஸோ 5 × 5 × R உடைய வேல்யூ 10 × T உடைய வேல்யூ 300 5 × 5 25 25 × 10 250 × 300. இப்போ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 25 × 3 75 75 3 0. ஸோ 75,000 ஜூல் அல்லது 75 கிலோ ஜூல். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எடுத்துக்காட்டு 3.1 ஒரு குறிப்பிட்ட இடத்தில் புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு மற்றும் செங்குத்து கூறுகள் முறையே 0.15 காஸ் மற்றும் 0.26 காஸ் எனில் அந்த இடத்தின் காந்த சரிவு கோணம் மற்றும் தொகுப்பையின் காந்தப்புலம் இவற்றை கணக்கிடுக. இங்கு G காஸ் CGS முறையில் காந்தப்புலத்தின் அலகு காஸ் ஆகும். ஒரு காஸ் = 10⁻⁻4 டெஸ்லா. கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு மற்றும் செங்குத்து கூறுகள் முறையே கிடைத்தள கூறு BH B horizontal = 0.15 காஸ், B vertical செங்குத்து = 0.26 காஸ். இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது வந்து அந்த இடத்தின் காந்த சரிவு கோணம் ஐயுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. I = என்ன. அடுத்து வந்து அவருடைய தொகுப்பயன் காந்தப்புலம் B = என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ
இதோடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா tan I is equal to BV divided by BH is equal to 0.26 divided by BH உடைய வேல்யூ 0.15 0.15 is equal to இதை நம்ம டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரணும் 1.732 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து tan I உடைய வேல்யூ, நமக்கு தேவை I. ஸோ I is equal to tan inverse of 1.732. இது நம்ம tan டேபிள்லையும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் 1.732 அப்படிங்கிறது வந்து tan inverse of 0.72 அப்படிங்கிறது வந்து 60 டிகிரி. இது வந்து எப்படி எழுதலாம்னா tan of 60 டிகிரி is equal to 60 டிகிரி. அடுத்து புவியின் தொகுப்பையின் காந்தப்புலம். காந்தப்புலத்துக்கான ஃபார்முலா B is equal to square root of BH squared plus BV squared is equal to square root of BH squared அப்படிங்கிறது 0.15 ஸ்கொயர்டு ப்ளஸ் 0.26 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம லாகில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 0.3 காஸ். அடுத்த கொஸ்டின், எடுத்துக்காட்டு 3.10 எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரண்டு பொருட்களின் காந்தமாக்கும் செறிவுகள் முறையே 500 ஆம்பியர் பெர் மீட்டர் மற்றும் 2000 ஆம்பியர் பெர் மீட்டர் என்க. 1000 ஆம்பியர் பெர் மீட்டர் மதிப்புடைய காந்தமாக்கு புலத்தில் இவ்விரண்டு பொருட்களையும் வைக்கும்போது எந்த பொருள் எளிதில் காந்தமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரண்டு பொருட்களின் காந்தமாக்கும் செறிவுகள் முறையே 500 ஆம்பியர் பெர் மீட்டர் மற்றும் 2000 ஆம்பியர் பெர் மீட்டர். 1000 ஆம்பியர் பெர் மீட்டர் மதிப்புடைய காந்தமாக்கும் புலத்தில் இவ்விரண்டு பொருட்களை வைக்கும்போது எந்த பொருள் எளிதில் காந்தமாகும்? இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். காந்தமாக்கும் செறிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. M1 is equal to 500 ஆம்பியர் பெர் மீட்டர், M2 is equal to 2000 ஆம்பியர் பெர் மீட்டர். 1000 ஆம்பியர் பெர் மீட்டர் மதிப்புடைய காந்தமாக்கு புலத்தில், காந்தமாக்கு புலம் அப்படிங்கிறது H is equal to 1000 ஆம்பியர் பெர் மீட்டர். ஏனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த பொருள் எளிதில் காந்தமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பொருள் எளிதில் காந்தமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காந்த ஏற்புத்திறன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, காந்த ஏற்புத்திறன் கண்டுபிடிச்சாலும் நமக்கு அதிலிருந்து எந்த பொருள் எளிதில் காந்தமாகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ psi m is equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், எக்ஸ் பொருளின் காந்த ஏற்புத்திறன் என்ன அப்படின்னு சொல்லி. எக்ஸ் பொருளுடைய காந்த ஏற்புத்திறன் psi m, x is equal to modulus of m divided by modulus of h is equal to 500 divided by 1000 is equal to 1/2 is equal to 0.5. அடுத்து y பொருளின் காந்த ஏற்புத்திறன். y பொருளின் காந்த ஏற்புத்திறன் psi m, y is equal to same formula modulus of m divided by modulus of h is equal to 2000 divided by 1000 is equal to 2000 அடிச்சோம் அப்படின்னா 2. ஸோ காந்த ஏற்புத்திறன் வந்து எக்ஸ் பொருளோட ஒய் பொருளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ் பொருளுக்கு 0.5 தான் இருந்துச்சு, ஒய் பொருளுக்கு 2 இருக்குது. ஸோ இதோடைய காந்த ஏற்புத்திறன் அதிகமாக இருக்கிறதுனால ஒய் பொருளை ஈஸியாக வந்து நம்ம காந்தமாக்க முடியும். ஒய் பொருள் எளிதில் காந்தமாகும். படத்தில் காட்டப்பட்டுள்ள வளையத்தின் மையத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பேட்டரி இருக்குது. பேட்டரியிலேருந்து ப்ளஸ் அப்படின்ற கரண்ட்டு இங்கேருந்து இப்படி போகுது,
மைனஸ் இந்த சைடு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் பேட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கு. இந்த வளையத்தோட மையத்தில் காந்தப்புலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட் இப்படி போகும்போது கரண்ட்டு ரெண்டாக ஸ்பிட் ஆகும். ஐ கரண்ட் இங்கே போகிறது I1 I2 ரெண்டாக ஸ்பிட் ஆகும். ரெண்டுமே வந்து சம அளவில் இருக்கும். ஏன்னா சர்க்கிள் அப்படிங்கிறனால இங்கே எவ்வளோ கரண்ட் போகுதோ அதே கரண்ட்டு தான் வந்து இங்கேயும் போகும். ஸோ கரண்ட் இங்கே I1 I2 ரெண்டுமே வந்து சம அளவில் இருக்கும். இங்கே மறுபடியும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஐ கரண்ட் இது வழியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து வளையமாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. ஸோ அதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலமும் ரெண்டுமே வந்து சமமாகவும் எதிரெதிர் திசையில் இருக்கிறதுனால ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். ஸோ அந்த சென்டர் ஓவில் பார்த்தோம் அப்படின்னா காந்தப்புலம் 0வாக இருக்கும். மையத்தில் காந்தப்புலம் 0 அல்லது சுழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கம்பியிலிருந்து 1 மீட்டர் தொலைவில் ஏற்படும் காந்தப்புலத்தின் மின்னழுத்தத்தை காண்க. இது புவி காந்தப்புலத்தின் ஒப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன். 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும். ஸோ இப்போ I = 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாயும் நீண்ட நேரான கம்பியிலிருந்து 1 மீட்டர் தொலைவில் ஏற்படும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து R = 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. R அல்லது A அப்படின்னு வச்சுக்கலாம். 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்படும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பை கணக்கிடுவோம். காந்தப்புலம் அப்படிங்கிறது B = என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபார்முலா வந்து B நீண்ட நேரான கடத்திக்கான ஃபைனல் ஃபார்முலா B = μ0I / 2π R அல்லது 2πA நமக்கு μ0 வேல்யூ 4π × 10⁻⁻7 × I வேல்யூ 1 / 2π × R வேல்யூ 1. இதில் π கேன்சல் 2 இங்கே வந்து 2 2 × 10⁻⁻7 டெஸ்லா. 10⁻⁻7 டெஸ்லா அதுதான் ஆன்சர் கிடைக்குது. இப்போ இதே வந்து நமக்கு புவி காந்தப்புலம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா புவி approximately = 10⁻⁻5 டெஸ்லா. ஸோ இதில் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது B வந்து B புவியை விட கம்மியாக இருக்குது. 100 மடங்கு வந்து கம்மியாக இருக்குது. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 0.500 டெஸ்லா அளவுள்ள சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் எலக்ட்ரான் ஒன்று 2.50 mm ஆரமுடைய வட்டப்பாதையை மேற்கொள்கிறது எனில் அதன் வேகத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் அளவுள்ள சீரான காந்தப்புலத்திற்கு 0.50 அளவுள்ள சீரான காந்தப்புலம் காந்தப்புலத்தோட எண் மதிப்பு B = 0.500 டெஸ்லா. சீரான காந்தப்புலம் செங்குத்தாக செல்லும் எலக்ட்ரான் ஒன்று. இதில் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2.50 mm ஆரமுடைய வட்டப்பாதையை மேற்கொள்கிறது. அப்போ R = 2.50 mm = 2.5 × 10⁻⁻3 மீட்டர். அதன் வேகத்தை காண்க. அதோடைய வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேகத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். வேகத்துக்கான ஃபார்முலா V = |Q R D /m அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் Q அப்படிங்கிறது எலக்ட்ரான் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதோடைய மதிப்பு Qவுடைய மதிப்பு 1.6 × 10⁻⁻19. ஆருடைய வேல்யூ நமக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க 2.5 × 10⁻⁻3. பியுடைய மதிப்பு 0.5 டிவைடட் பை எம்முடைய மதிப்பு ஒரே ஒரு எலக்ட்ரானுடைய நிறை. ஸோ அது 9.11 × 10⁻31 இதை நம்ம லாக் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னா 2.195 × 10⁻8 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
எடுத்துக்காட்டு 3.23 ஒரு டெஸ்லா காந்தப்புல வலிமையில் செயல்படும் சைக்ளோட்ரானை பயன்படுத்தி புரோட்டான்களை முடுக்குவிக்கும் நிகழ்வில் டீக்களுக்கு இடையே உள்ள மாறும் மின்புலத்தின் அதிர்வெண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைக்ளோட்ரான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஒரு டெஸ்லா காந்தப்புல வலிமையில் செயல்படும். அப்போ காந்தப்புல வலிமை B = ஒரு டெஸ்லா. இப்போ மாதிரி புரோட்டான்களை முடுக்க வைக்கும் நிகழ்வு. இந்த இடத்துல வந்து புரோட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். போன கொஸ்டினில் வந்து எலக்ட்ரான் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து புரோட்டான் கொடுத்துருக்காங்க. புரோட்டானை முடுக்க வைக்கும் நிகழ்வில் டீகளுக்கு இடையே உள்ள மாறும் மின்மூலத்தின் அதிர்வெண்ணை காண்க. வேறு எதுவுமே இதில் வந்து கொடுக்கல. 2 டீட்டெயில். ஒன்று வந்து காந்தப்புல வலிமை ஒரு டெஸ்லா, அடுத்து வந்து முடுக்கி வைக்கப்படக்கூடிய துகள் வந்து இந்த இடத்துல புரோட்டான் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபார்முலா F ஃப்ரீக்வன்சி F = QB / 2πm இதில் Q வந்து ஒரு புரோட்டான். ஸோ ஒரு புரோட்டானுடைய மின்சுமை எடுத்துக்கோம். 1.6 × 10⁻⁻19 இன்ட்டு B உடைய வேல்யூ ஒரு டெஸ்லா 1 / 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ 3.14 இன்ட்டு ஒரு புரோட்டானுடைய நிறை 1.67 × 10⁻⁻27. ஸோ இது எல்லாத்தையும் லாகில் போட்டு சால்வ் பண்ணி பார்த்தா அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா 15.3 × 10⁻6 Hz = 15.3 MHz அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்காட்டு 4.11 காற்று உள்ளகம் கொண்ட ஒரு வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் 4.8 மில்லிஹென்றி ஆகும். அதன் உள்ளகம் இரும்பு உள்ளகமாக மாற்றப்பட்டால் அதன் தன்மின் தூண்டல் எண் 1.8 ஹென்ரியாக மாறுகிறது. இரும்பின் ஒப்புமை உட்புதிறனை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் நமக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து காற்று உலகம் கொண்ட ஒரு வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண், ஒரு இதோடைய காற்று உலகம் இருக்கு, அந்த வரிசையுடைய தன்மின் தூண்டல் எண் வந்து L1 அல்லது L காற்றுன்னு வச்சுக்கோ. L காற்று = 4.8 × 10⁻³ ஹென்றி. அடுத்தது இரும்பு உலகத்துக்கு வந்து அவருடைய தன்மின் தூண்டல் எண் L இரும்பு = 1.8 ஹென்றி. எனில் இரும்பின் ஒப்புமை உட்புதிறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இரும்புடைய μr = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு L காற்றுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். L காற்று = ஜெனரலான ஃபார்முலா தன்மின் தூண்டல் எண்ணுக்கு μ0 n² A × L. இதே வந்து L இரும்பு, அதே சேம் மெட்டீரியல் தான். L இரும்பு = μ × n² AL. இதில் μ0 வருது, இங்கே μ வருது, மற்றபடி n² எல்லாம் ஒன்று தான், A ஒன்று தான், L ஒன்று தான். μ எப்படி எழுதலாம் அப்படின்னா μr × μ0 அப்படின்னு எழுதலாம். n² A × L இது எப்படி எழுதலாம்னா μr தவிர மீது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற அதே சேம் வர்றதுனால μr × L காற்றுன்னு எழுதலாம். நமக்கு தேவை இந்த μr தான். ஸோ அப்போ μr = L இரும்பு / இந்த L காற்று இங்கே பிரச்சனை கீழே வந்துடும். L காற்று இங்கே L இரும்பு வந்து எவ்வளோ இருக்குது? 1.8. L காற்று வந்து எவ்வளோ இருக்குது? L காற்று வந்து 4.8 × 10⁻³ இருக்கு. = 1.8 / 4.8 × 10⁻³ மேலே போச்சுன்னா 10⁻+3 ஆயிரும். மேலே கீழே 10ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா 18 / 48 × 10⁻³ இப்போ 48 இது பண்ண முடியாது. ஸோ 0 புள்ளி அடுத்து 180 எத்தனை
48 இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 0 சேர்த்துறோம். 0 சேர்த்தோம்னா 180 ஆயிரம். 180 எத்தனை 48 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 448 192 வந்துடும். ஸோ 348 348 3 பண்ணாலும் 24 144 வருது. 144 180 போச்சுன்னா 36. ஸோ 306 எத்தனை 48 இருக்குன்னா 748 இருக்கும். 748 748 இருக்கு. அடுத்து மீதி 548 இருக்கு. இன்ட்டு 10⁻3 இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே 10⁻3ங்கிறது 1000 0.375 இன்ட்டு 1000 இஸ் ஈக்குவல் டு 375. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 5.2 ஊடகம் ஒன்றின் ஒப்புமை காந்த உட்புதிறன் 2.5 மற்றும் ஒப்புமை மின் விடுதிறன் 2.25 எனில் அவ்வூடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை காண்க. சொல்யூஷன். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஊடகத்தின் மின்காப்பு மாறிலி எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 2.25. அப்போ எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2.25 கம்மா ஊடகத்தின் காந்த உட்புதிறன் அது வந்து மியூஆர் இஸ் ஈக்குவல் டு 2.5 ஏனில் ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒளி விலகல் எண்ணுக்கான ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் இன்ட்டு மியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.25 இன்ட்டு 2.5. இப்போ இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2.25 இன்ட்டு 2.5 5 25 மீதி 2 7 10 2 12 மீதி 1 7 10 1 11 2 10 2 4 2 4 5 2 5 5 3 ஸ்தானங்களை புள்ளி வச்சோன்னா 5 அப்படின்னு வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.525 இஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லாக் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 2.37. நெக்ஸ்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 5.3 மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் வீச்சுக்கள் முறையே 3 × 10⁻4 நியூட்டன் பர் கூலும் மற்றும் 2 × 10⁻⁻4 டெஸ்லா கொண்ட ஊடகத்தின் வழியே செல்லும் மின்காந்த அலையின் வேகத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் வீச்சுகள். இப்போ மின்புலத்தின் வீச்சு வந்து எவ்வளோ இருக்கும்? சொல்யூஷன். மின்புலத்தின் வீச்சு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா மின்புலத்தின் வீச்சு E0 இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁻4 நியூட்டன் பெர் கூலும். அடுத்தது காந்தப்புலத்தின் வீச்சுன்னா B0 இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻⁻4 டெஸ்லா. எனில் ஊடகத்தினுடைய பாதை மின்காந்த அலையின் வேகம் கேட்டிருக்காங்க. வேகத்துக்கான ஃபார்முலா V இஸ் ஈக்குவல் டு E0 / B0 இஸ் ஈக்குவல் டு E0 உடைய வேல்யூ 3 × 10⁻4 டிவைடட் பை B0 உடைய வேல்யூ 2 × 10⁻⁻4 இஸ் ஈக்குவல் டு 3/2 × 10 இந்த -4 மேலே போச்சுன்னா +4 ஆயிரும். ஸோ 4 + 4 8 இஸ் ஈக்குவல் டு 3/2 வந்து நமக்கு 1.5 × 10⁸ மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எடுத்துக்காட்டு 6.5 ஒளிவிலகல் எண் 1.33 கொண்ட தூய நீரின் வழியே செல்லும் ஒளியின் வேகத்தை காண்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஒளிவிலகல் எண் 1.33 கொடுத்துருக்காங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1.33 கொண்ட தூய நீரின் வழியே செல்லும் ஒளியின் வேகத்தை காண்க. ஒளியின் வேகம் b இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n இஸ் ஈக்குவல் டு
C/V. இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இதில் சிங்கிறது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம், விங்கிறது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம், n அப்படிங்கிறது ஒளி விலகல் எண். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது v தான் கேட்டிருக்காங்க. ஸோ n = C/V, அதர்வைஸ் v = C/n. இங்கே c உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் டிவைடட் பை n உடைய வேல்யூ 1.33. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னு கிடச்சிடும். இதோட வேல்யூ என்ன வருதுன்னா 2.26 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சமபக்க முப்பட்டகம் ஒன்றின் மீது ஒற்றை நிற ஒளிக்கதிர் ஒன்று 30 டிகிரி கோணத்தில் விழுந்து 75 டிகிரி கோணத்தில் வெளியேறுகிறது எனில் முப்பட்டகம் ஏற்படுத்திய திசை மாற்ற கோணத்தை காண்க. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு சமபக்க முப்பட்டகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா A = 60 டிகிரி. ஏன்னா சமபக்க முக்கோணத்தில் 3 பக்கங்கள் சமமாக இருக்கும்போது 3 கோணங்களும் சமமாக இருக்கும். அப்போ 60 டிகிரியாக இருக்கும் ஒவ்வொரு கோணமும். ஸோ A = 60 டிகிரி இதில் நமக்கு தெரியுது. அடுத்தது 30 டிகிரி கோண ஒற்றை நிற ஒளிக்கதிர் ஒன்று 30 டிகிரி கோணத்தில் விழுந்து, அப்போ 30 டிகிரி I1 படுகோணம், ஃபஸ்ட்டு படுகோணம் I1 = 30 டிகிரி, I2 = 75 டிகிரி. இந்த 3 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா ஏற்படுத்திய திசை மாற்ற கோணத்தை காணுங்க. D = என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A + D = I1 + I2. நமக்கு D மட்டும் வேணும்னா D = I1 + I2 - A. இப்போ எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு D உடைய வேல்யூ என்னங்கிறது கிடச்சிரும். I1க்கு பதிலாக 30 டிகிரி ப்ளஸ் I2க்கு பதிலாக 75 டிகிரி மைனஸ் Aக்கு பதிலாக 60 டிகிரி. இப்போ 30 75 கூட்டினோம் அப்படின்னா 105 டிகிரி மைனஸ் 60 டிகிரி = இதில் 60 போச்சு அப்படின்னா 45 டிகிரி. ஸோ முப்பட்டகம் ஏற்படுத்திய திசை மாற்ற கோணம் 45 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 6.21. சமபக்க முப்பட்டகம் ஒன்றின் சிறும திசை மாற்ற கோணம் 37 டிகிரி எனில் முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுக. இதில் சிறும திசை மாற்ற கோணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சமபக்க முப்பட்டகம் அப்படிங்கிறனால முப்பட்டகத்துடைய கோணமும் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கேட்குறது ஒளிவிலகல் என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முப்பட்டகம் அப்படிங்கிறனால ஏயுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. A = 60 டிகிரி. சிறும திசை மாற்ற கோணம் கேபிட்டல் D = 37 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண். ஸோ n = என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா n = sin A + D / 2 divided by sin A/2 is equal to sin of 60 டிகிரி plus 37 டிகிரி divided by 2 divided by sin 60 டிகிரி divided by 2 is equal to sin of 60 37 கூட்டணும் அப்படின்னா 97 டிகிரி. sin 97 டிகிரி divided by 2 divided by 60 டிகிரி divided by 2 வந்து sin 30 டிகிரின்னு கிடைக்குது. is equal to sin of 97 divided by 2 அப்படிங்கிறது 48.5 டிகிரி divided by sin 30 டிகிரி. இப்போ இதுக்கு வந்து நம்ம சைன் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். சைன் 48.5 டிகிரிக்கும் சைன் 30 நமக்கு தெரியும் 1/2.
ஸோ sin 48.5க்கு மட்டும் சைன் டேபிளை பார்த்து ஆன்சர் என்னங்கிறத பார்த்துக்கிறோம். sin 48.5 டிகிரிக்கு வேல்யூ வந்து 0.75 டிவைடட் பை 0.5 இஸ் ஈக்குவல் டு மேலே கிளி 100ஆல் பெருக்கிறோம் 75 டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு 325 டிவைடட் பை 25 50 இஸ் ஈக்குவல் டு 1.5. இதான் வந்து அந்த முப்பட்டக பொருளுடைய ஒளிவிலகல் எண். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்காட்டு 6.22 ஃப்ளிண்ட் கண்ணாடியால் செய்யப்பட்ட முப்பட்டகத்தின் வழியே செல்லும் சிவப்பு, பச்சை மற்றும் ஊதா ஒளிகளின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.613, 1.620 மற்றும் 1.632 ஆகும். இம்மதிப்புகளை கொண்டு ஃப்ளிண்ட் முப்பட்டகத்தின் நிறப்பிரிகை திறனை காண்க. நமக்கு ஃப்ளிண்ட் கண்ணாடியால் செய்யப்பட்ட முப்பட்டகத்தின் வழியே செல்லும் சிவப்பு, பச்சை, ஊதா இதோடைய ஒளிவிலகல் எண் கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷன் சிவப்பு ஒளியுடைய ஒளிவிலகல் எண் NR இஸ் ஈக்குவல் டு 1.613, NV வயலட் இஸ் ஈக்குவல் டு 1.632, green NG இஸ் ஈக்குவல் டு 1.620. இப்போ நமக்கு முப்பட்டகத்துடைய நிறப்பிரிகை திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா ஒமேகா நிறப்பிரிகை திறன் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு NV மைனஸ் NR டிவைடட் பை NG மைனஸ் 1. இப்போ இதோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1.632 மைனஸ் 1.613 டிவைடட் பை 1.620 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1.632ல் 1.613 மைனஸ் பண்ணுறோம். 12ல் 3 போச்சுன்னா 9, 2ல் 1 போச்சுன்னா 1, இங்கே 0, 1 போச்சுன்னா 0 ஈக்குவல் டு 0.019 டிவைடட் பை 1.620லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 0.620. இப்போ ரெண்டுக்கு லாக் எடுத்து நம்ம ஃபைனல் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னா 0.0306 அப்படின்னு வருது. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து எடுத்துக்காட்டு 7.3 சம வீச்சு கொண்ட 2 ஒளி மூலங்கள் குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துகின்றன. பெரும மற்றும் சிறும ஒளிச்செறிவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சம வீச்சு கொண்ட 2 ஒளி மூலங்கள் குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துகின்றன. பெரும மற்றும் சிறும ஒளிச்செறிவுகளுக்கு இடையேயான விகிதத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம வீச்சு, அப்போ இதில் வந்து 2 ஒளி மூலங்கள் இருக்குது, அது ரெண்டுமே வீச்சு வந்து சமமாக இருக்குது. இது பெரும் மற்றும் ஒளிச்செறிவுகளுக்கு இடையே விகிதத்தை காணுங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு I is directly proportional to 4a squared cos squared pi by 2. இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இதில் ஏங்கிறது வீச்சு, ஐங்கிறது ஒளிச்செறிவு, பைங்கிறது கட்ட வேறுபாடு. சம வீச்சு கொண்ட 2 ஒளி மூலங்கள் குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துகின்றன. பெரும மற்றும் சிறும ஒளிச்செறிவுகளுக்கு இடையான விகிதத்தை காண்க. இப்போ இதில் வந்து பெரும ஒளிச்செறிவு I மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா I எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா இந்த காஸ் ஸ்கொயர் பை பை 2 வந்து நமக்கு 1 இருக்கிறப்ப இது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இது எப்போ 1 இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா காசுடைய வேல்யூ 0 இருக்கிறப்ப இது வந்து 1 இருக்கும். காஸ் 0 ஈக்குவல் டு 1. ஸோ 0 அப்படின்னு போட்டோம்னா இங்கே I மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 4a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதே வந்து இது எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் பை பை 2 0 இருக்கணும். அது எப்போ 0 இருக்கும்னா காஸ் ஆஃப் பை பை 2 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து பை பை 2 கோணம் இருக்குது, அதாவது 90 டிகிரி இருக்கிறப்ப இது வந்து 0 ஆகும். இப்போ இது 0 ஆகணும்னா பையுடைய வேல்யூ என்னவாக இருக்கணும்னா பை
இஸ் ஈக்குவல் டு பையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் பை பை 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஐ மினிமம் நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுக்கு இடையிலான விகிதத்தை கேட்குறாங்க. அதாவது ஐ மேக்ஸிமம் டிவைடட் பை ஐ மினிமம். இதான் வந்து அதோட இடையில் இருக்கக்கூடிய விகிதம். இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் டிவைட் பை 0. அதர்வைஸ் 4a ஸ்கொயர்ட் இஸ் டு 0. இதான் வந்து அதோடைய ஒளிச்செறிவுகளுக்கு இடையான விகிதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் I0 ஒளிச்செறிவு கொண்ட 2 ஒளிமூலங்கள் உள்ளன. 2 ஒளிமூலம் இருக்குது. அதோடைய ஒளிச்செறிவு ஒன்று தான் I0 உள்ளன. இவ்விரண்டு ஒளியலைகளுக்கு இடையான கட்ட வேறுபாடு π/3 ஆக உள்ள புள்ளியில் தொகுப்பயன் ஒளிச்செறிவை காண்க. 2க்கு இடையில் இருக்கக்கூடிய கட்ட வேறுபாடு π/3 இருக்குது. அப்படி இருக்கும்போது தொகுப்பயன் ஒளிச்செறிவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கிறது ஒளிச்செறிவு I0. அடுத்தது இவ்விரண்டு ஒளியலைகளுக்கு இடையான கட்ட வேறுபாடு, அதாவது பையுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு π/3 ஆக உள்ள போது தொகுப்பயன் ஒளிச்செறிவை காண்க. தொகுப்பயன் ஒளிச்செறிவு I இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா I இஸ் ஈக்குவல் டு 4I0 cos ஸ்கொயர் π/2 இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல I0 உடைய வேல்யூ I0 தான் இருக்குது. ஸோ 4 × I0 இங்கே cos ஸ்கொயர் கட்ட வேறுபாடு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னா π/3 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 4I0 cos ஸ்கொயர் π/3 இங்கே கீழே ஒரு 2. ஸோ π/6 அப்படின்னு கிடைக்கிது. cos π/6 உடைய வேல்யூ 4I0 இன்ட்டு cos π/6 உடைய வேல்யூ √3 டிவைடட் பை 2. இது ஸ்கொயர் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 4I0. இதை ஸ்கொயர் பண்ணும்போது √3க்கு பதிலாக 3 வருது. டிவைட் பை 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஆயிடுது. இந்த 4 கேன்சல். இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக என்ன வருதுன்னா ஆன்சர் 3I0 அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்காட்டு 7.5 450 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளி ஒன்றின் பாதை வேறுபாடு 3 மில்லிமீட்டர் எனில் அதற்கு சமமான கட்ட வேறுபாட்டை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் இப்போ அலைநீளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 450 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 450 இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர். ஒளியின் பாதை வேறுபாடு டெல்டா இஸ் ஈக்குவல் டு 3 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁻⁻3 மீட்டர். ஏன்னால் அதுக்கு சமமான கட்ட வேறுபாட்டை காண்க. அதாவது பை இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா கட்ட வேறுபாடு பை இஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு டெல்டா இஸ் ஈக்குவல் டு 2 × 3.14 டிவைடட் பை லாம்டாவுடைய வேல்யூ 450 இன்ட்டு 10⁻⁻9 இன்ட்டு டெல்டாவுடைய வேல்யூ 3 × 10⁻⁻3 மீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லாகில் போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா 4.19 இன்ட்டு 10⁻⁴ ரேடியன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7.11 500 நானோமீட்டர் அலை நீளமுடைய ஒளி 0.5 மில்லிமீட்டர் அகலமுடைய துளையின் வழியே செல்லும்போது விளிம்பு விளைவு அடைகிறது. நிகழ்வில் கதிர் ஒளியை பயன்படுத்தும் தொலைவினை காண்க. சொல்யூஷன் 500 நானோமீட்டர் அலைநீளமுடைய ஒளி, அப்போ லாம்டாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. 0.5 மில்லிமீட்டர் அகலமுடைய துளையின் வழியே செல்லுது. அப்போ ஏவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம கேட்குற ஆன்சர் என்ன அப்படின்னா கதிர் ஒளியிலே பயன்படுத்தும் தொலைவினை காண்க. எந்த தொலைவிலேருந்து நம்ம கதிர் ஒளியில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 500 நேனோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு 10⁻⁹ மீட்டர். அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது அகலமுடைய துளை ஏ இஸ் ஈக்குவல் டு 0.5 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 10⁻³ மீட்டர். நம்ம கேட்டுக்கிறது இஜட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இஜட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே 0.5 இன்ட்டு 10⁻³ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 500 இன்ட்டு 10⁻⁹ மீட்டர் இஸ் ஈக்குவல் டு லா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 25 இன்ட்டு 10⁻² மீட்டர் அல்லது 25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றின் தல விளைவு கோணங்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடி மற்றும் ஒளிவிலகல் எண் 1.33 எண் கொண்ட தண்ணீர், இது ரெண்டுக்குமான தல விளைவு கோணங்கள் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது வந்து ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரூஸ்டர் விதியிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா tan IP is equal to n, அதாவது தலவிளைவு கோணத்துடைய டேன் மதிப்பு அந்த ஊடகத்துடைய ஒளிவிலகல் எண்ணுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறதா வந்து இந்த ஃபார்முலா ஒளிவிலகல் எண்ணுக்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது எண்ணு கொடுத்துருக்காங்க, ரெண்டு இதுலேயுமே வந்து எண் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுலேயுமே என்ன கேட்குறாங்கன்னா ஐபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கண்ணாடிக்கு பார்ப்போம். கண்ணாடிக்கு பார்த்தோம் அப்படின்னா tan IP இஸ் ஈக்குவல் டு கண்ணாடியுடைய ஒளிவிலகல் எண் 1.5. இப்போ IP இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1.5 இஸ் ஈக்குவல் டு tan டேபிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு 1.5க்கு நேராக என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது என்ன வரும் அப்படின்னா 56.3 டிகிரி. அடுத்து இதே வந்து தண்ணீருக்கு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீருக்கு tan IP is equal to 1.33. So IP is equal to tan inverse of 1.33 is equal to 53.1 டிகிரி. இது நம்ம டேன் டேபிளில் பார்த்தோம்னா அதில் வந்து ஈஸியாக அந்த டிகிரியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது, கிடைத்தளத்திற்கு இணையாக செல்லும் தல விளைவற்ற ஒளிக்கற்றை ஒளிவிலகல் எண் 1.65 கொண்ட கண்ணாடி பரப்பின் மீது பட்டு எதிரொலிப்படைகிறது. எதிரொலிப்படைந்த ஒளிக்கற்றை முழுவதும் தல விளைவு அடைய வேண்டுமெனில் கண்ணாடி பரப்பு கிடைத்தளத்துடன் எந்த கோணத்தில் வைக்கப்பட வேண்டும்? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிடைத்தளத்துக்கு இடையாக செல்லும் தல விளைவற்ற ஒளிக்கற்றை ஒளிவிலகல் எண் 1.65 கொண்ட கண்ணாடி பரப்பின் மீது பட்டு எதிரொலிப்படைகிறது. எதிரொலிப்படைந்த ஒளிக்கற்றை முழுவதும் தல விளைவு அடைய வேண்டுமெனில் கண்ணாடி பரப்பு கிடைத்தளத்துடன் எந்த கோணத்தில் சாய்த்து வைக்கப்பட வேண்டும்? இப்போ இதில் ஒளிவிலகல் எண் சீக்வல்ட்டு என்ன வருதுன்னா 1.65 கொண்ட கண்ணாடி. இப்போ நம்ம மறுபடியும் இந்த இடத்துல ப்ரூஸ்டர் விதி யூஸ் பண்ணுறோம். tan IP இஸ் ஈக்குவல் டு n. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்னென்னா 1.65. அப்போ IP இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1.65 இஸ் ஈக்குவல் டு 10 டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா IP இஸ் ஈக்குவல் டு 58.8 டிகிரின்னு கிடைக்கிது. இப்போ இதை வந்து கிடைத்தளத்துடன் சாத்தி வைக்கப்பட வேண்டிய கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 58.8 டிகிரி நமக்கு படுகோணம் கிடைக்கணும்னா கிடைத்தளத்துடன் சாய்த்து வைக்கப்பட்டுள்ள கோணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது வந்து எவ்வளோவா இருக்கும்னா அதன் 90 டிகிரிலேருந்து செங்குத்துலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த கோணத்தில் சாய்ச்சி வைக்கணும் அப்படின்ற கோணம் நமக்கு கிடைக்கும். ஸோ கிடைத்தளத்துடன் சாய்த்து வைக்கப்பட வேண்டிய கோணம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு
90 டிகிரி மைனஸ் 58.8 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 31.2 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 7.22. கிட்ட பார்வை குறைபாடுடைய நபர் ஒருவரால் 1.8 மீட்டர் தொலைவிற்குள் உள்ள பொருட்களை மட்டுமே பார்க்க முடியும். இவரின் குறைபாட்டை நீக்குவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய லென்ஸின் திறனை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ குறைபாட்டை சரி செய்ய பயன்படுத்தக்கூடிய லென்ஸின் குவிய தூரம் F என்னவாக இருக்கணும்னா F இஸ் ஈக்குவல் டு -(x) மீட்டர். எந்த தொலைவுக்குள்ளே அவரால் பார்க்க முடியுதோ அந்த தொலைவு தான் இந்த x அப்படிங்கிறது. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் x இஸ் ஈக்குவல் டு 1.8 மீட்டர். அப்போ சரி செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய குழிலென்ஸுடைய ஃபோக்கல் லென்த், அதாவது குவிய தூரம் எவ்வளோவா இருக்குது அப்படின்னா F இஸ் ஈக்குவல் டு -(x) மீட்டர் இஸ் ஈக்குவல் டு -1.8 மீட்டர். இப்போ இது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா குவிய தூரம் கேட்கல, இந்த குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய லென்ஸுடைய திறன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திறன் P இஸ் ஈக்குவல் டு 1/F இஸ் ஈக்குவல் டு -1/1.8 இஸ் ஈக்குவல் டு லாக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா -0.56 டயாப்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தூரப்பார்வை குறைபாடுடைய நபர் ஒருவரினால் தெளிவாக பார்க்க இயலும் குறைந்தபட்ச தொலைவு 75 சென்டிமீட்டர். குறைபாட்டை சரி செய்வதற்கு பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் திறனை காண்க. இப்போ இதை குறைந்தபட்ச தொலைவை நம்ம ஒய்னு வச்சுக்கலாம். ஒய் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 75 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இக்குறைபாட்டை சரி செய்ய பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 75 × 10⁻⁻2 மீட்டர்னு வச்சுக்கோம். இப்போ இந்த குறைபாட்டை சரி செய்யக்கூடிய லென்ஸுடைய குவிய தூரம் எஃப்னு வச்சுக்கிட்டோம்னா எஃப் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா ஒய் × 25 சென்டிமீட்டர் டிவைடட் பை ஒய் மைனஸ் 25 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒய் உடைய வேல்யூ இந்த இடத்துல 25 சென்டிமீட்டர் இன்ட்டு 25 சென்டிமீட்டர் டிவைடட் பை 75 சென்டிமீட்டர் மைனஸ் 25 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 75 சென்டிமீட்டர் இன்ட்டு 25 சென்டிமீட்டர் டிவைடட் பை 75 மைனஸ் 25 50 சென்டிமீட்டர். இப்போ ஒரு 25 2 25 50 வாரம் 2 இங்கே 75 அடித்தோன்னா 37.5 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 37.5 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 37.5 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர். இப்போ நமக்கு தேவை இதுக்கு பயன்படுத்த வேண்டிய லென்ஸுடைய திறன் P இஸ் ஈக்குவல் டு 1/F இஸ் ஈக்குவல் டு 1/37.5 இன்ட்டு 10⁻⁻2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு லாக் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 2.67 டயாப்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வெள்ளி உலோக பரப்பின் மீது 300 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சு படும்போது ஒளி எலக்ட்ரான்கள் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளியின் வெளியேற்ற ஆற்றல் 4.7 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஆன்சர் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். சொல்யூஷன். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். உலோக பரப்பின் மீது 300 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சுப்படுது. ஸோ அலைநீளம் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 300 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 300 இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர் படும்போது ஒளி எலக்ட்ரான்கள் வெளிப்படுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோடைய வெளியேற்ற ஒளி எலக்ட்ரானுடைய படக்கூடிய ஒளி எலக்ட்ரானுடைய எனர்ஜி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த எனர்ஜி இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒளி எலக்ட்ரான் வெளிப்படாது, இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒளி எலக்ட்ரான் வெளிப்படும். ஸோ எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கான ஃபார்முலா E இஸ் ஈக்குவல் டு hυ இஸ் ஈக்குவல் டு hc டிவைடட் பை லாம்டா. ஏன்னா நியூ இஸ் ஈக்குவல் டு c பை லாம்டா. ஸோ hc டிவைடட் பை லாம்டா. இப்போ இதில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒளி எலக்ட்ரானுடைய ஆற்றல் எவ்வளோவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா
அது வந்து ஜூல்ஸில் இருக்கும். ஆனால் நமக்கு தேவை இங்கே வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்கனால நம்மளும் எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா HC டிவைடட் பை லேம்டா இன்ட்டு E, அதாவது ஒரு எலக்ட்ரானுடைய மின்னோட்டத்தை இந்த இடத்துல நம்ம வந்து கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனால இது வந்து நமக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். ஸோ எல்லாத்துடைய வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஹைச்சுடைய வேல்யூ 6.626 இன்ட்டு 10⁻⁻34 இன்ட்டு சியுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சது 3 இன்ட்டு 10⁸ டிவைடட் பை லேம்டாவுடைய வேல்யூ 300 இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர் இன்ட்டு ஈயுடைய வேல்யூ 1.6 இன்ட்டு 10⁻⁻19. இது எல்லாத்தையும் லாகில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன, 4.14 எலக்ட்ரான் வோல்ட்டு, 4.14. ஆனால் வெளியேற்ற ஆற்றல் வந்து 4.7 இருக்குது. ஸோ அதை விட இது கம்மியாக இருக்கனால ஒளி எலக்ட்ரான்கள் வெளிப்படாது. அடுத்த கொஸ்டின், 20,000 வோல்ட் முடுக்கு மின்னழுத்தம் உள்ள எக்ஸ் கதிர் குழாயிலிருந்து வெளிப்பெறும் எக்ஸ் கதிர்களின் வெட்டு அலைநீளம் மற்றும் வெட்டு அதிர்வெண் ஆகியவற்றை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரே டீட்டெயில் என்னென்ன அப்படின்னா முடுக்கு மின்னழுத்தம் எத்தனை வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 20,000 வோல்ட்டாக இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ் கதிர்களுடைய வெட்டு அலைநீளமும் வெட்டு அதிர்வெண்ணும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வெட்டு அலைநீளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு விஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா 20,000 வோல்ட்டு, 20,000 வோல்ட் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெட்டு அலைநீளம் கண்டுபிடிக்கணும். வெட்டு அலைநீளத்துக்கான ஃபார்முலா லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 12,400 டிவைடட் பை வி இஸ் ஈக்குவல் டு 12,400 டிவைடட் பை 20,000 வோல்ட். இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், மீதி 124 டிவைடட் பை 200 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை 4ஆல் அடித்தோன்னா 3 12, 1 நாள் 4, இதை 4ஆல் அடித்தோன்னா 5 20, 50, 31/50 கிடைக்கிது. இது எப்படி நம்ம எழுத முடியும் அப்படின்னா 62 டிவைடட் பை 100, அதாவது 100ஆல் நம்ம 2ஆல் 2 நம்ம பெருக்கணும் அப்படின்னா 62 டிவைட் பை 100 கிடைக்கிது. இஸ் ஈக்குவல் டு 0.62 ஆங்ஸ்ட்ரோம் அப்படின்னு கிடைக்கிது. அடுத்து நம்ம இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெட்டு அதிர்வெண் நியூ நாட்டுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 10⁸8 டிவைடட் பை 0.62 இன்ட்டு 10⁻⁻10 இஸ் ஈக்குவல் டு லாகில் போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 4.84 இன்ட்டு 10⁻18 ஹெர்ட்ஸ், 10⁻18 ஹெர்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையின் ஆரம் 13.25 ஆங்ஸ்ட்ராம் எனில் அச்சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் அலைநீளத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் அணு கொடுத்துருக்காங்க. 5வது சுற்றுப்பாதையின் ஆரம், 5வது சுற்றுப்பாதையுடைய ஆரம் வந்து 13.25 ஆங்ஸ்ட்ராம் எனில் அச்சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் அலைநீளத்தை கணக்கிடுக. சொல்யூஷன், ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையின் ஆரம் 13.25 ஆங்ஸ்ட்ராம். அப்போ ஆரம் ஆர் சீக்வல் என்ன கொடுத்துருக்காங்க, 13.25 இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர் அல்லது 13.25 ஆங்ஸ்ட்ரோம். சுற்றுப்பட்ட பாதையில் எலக்ட்ரானின் அலைநீளத்தை கணக்கிடுங்க. லாம்டா சீக்வல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 2πr இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ஸோ நமக்கு தேவை லாம்டா. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2πr divided by n is equal to 2 into 3.14 into r வந்து 13.25 into 10⁻⁻10 divided by n வந்து எத்தனாவது சுற்றுப்பாதைன்னா 5வது சுற்றுப்பாதை.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16.64 ஆங்ஸ்ட்ரோம். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எடுத்துக்காட்டு 9.7 79 AU 197 அணுக்கருவின் ஆரத்தை கணக்கிடுக. நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அணுக்கரு கொடுத்துருக்காங்க. அந்த அணுக்கருடைய அணியனும் நிறையனும் நமக்கு தெரியும். இப்போ இதை வச்சு அந்த அணுக்கருடைய ஆரத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா R is equal to R0 A power 1/3. இதில் R0 உடைய வேல்யூ 1.2 × 10⁻⁻15 இன்ட்டு A உடைய வேல்யூ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 197 ஹோல் பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு, இதை லாகில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6.97 × 10⁻⁻15 மீட்டர் அல்லது 6.97 ஃபெர்மி. 2 He4 அணுக்கருவின் ஒரு நியூக்ளியானுக்கான பிணைப்பாற்றலை கணக்கிடு. ஒரு நியூக்ளியானுக்கான பிணைப்பாற்றல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதோடைய பிணைப்பாற்றலுக்கான ஒரு நியூக்ளியானுக்கான பிணைப்பாற்றலுக்கான சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா BE bar is equal to BE divided by A is equal to, இங்கே B உடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஆல்ரெடி இதிலே கொடுத்துருக்காங்க 28.33 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இதை டிவைடட் பை A உடைய வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 4. இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 1 7 1 4 5 20 6 24 7 28 7 புள்ளி அடுத்தது 3 3 0 8 32 8 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடக்கத்தில் கதிரியக்க கார்பன் 14 அணுக்களின் எண்ணிக்கை 10,000 எனில் 22,920 ஆண்டுகளுக்கு 22,920 ஆண்டுகளுக்கு பிறகு சிதைவடையாமல் இருக்கும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. கார்பன் 14 அரை ஆயுட்காலம் 5,730 ஆண்டுகள். மொத்தம் 10,000 அணுக்கள் வந்து ஆரம்பத்தில் இருக்குது. இது 22,920 ஆண்டுகளுக்கு பின்னாடி சிதையாமல் இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கார்பன் 14 அரை ஆயுட்காலம் 5,730 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மொத்த ஆண்டுகளில் எத்தனை அரை ஆயுட்காலம் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், தொடக்கத்தில் இருந்த அணுக்களோட எண்ணிக்கை N0 is equal to 10,000 கமா இதோடைய அரையாண்டுகள் காலம் TF is equal to 5,730 கமா T is equal to 22,920. ஃபஸ்ட்டு இந்த 22,920 எத்தனை கால இடைவெளிகள் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா N is equal to T divided by T off. அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். T உடைய வேல்யூ 22,920 டிவைட் பை T ஆஃப் உடைய வேல்யூ 5,730 இஸ் ஈக்குவல் டு 5,730 இங்கே 22,920. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். மீதி பார்த்தோம் அப்படின்னா 4,573 22,920 2,292 இருக்குது. ஸோ என்னுடைய வேல்யூ 4. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 22,920 ஆண்டுகளுக்கு பிறகு சிதைவடையாமல் இருக்கும் அணுக்களின் எண்ணிக்கை N is equal to 1/2. இதுக்கான ஃபார்முலா 1/2 ஹோல் பவர் N into N0 is equal to 1/2 ஹோல் பவர் N இந்த இடத்துல 4 into N0 உடைய வேல்யூ 10,000 is equal to 10,000 divided by 4 தடவை 2 2 2 2 2. இப்போ இந்த 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 10,000 5,000 கிடைக்கிது.
இந்த 2ஆல் அடிக்கும்போது 2500, இந்த 2ஆல் அடிக்கும்போது 1250, இந்த 2ஆல் அடிக்கும்போது 6, 2, 5 625. ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய வேல்யூ 625 வந்து சிதைவடையாமல் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 10.1 ஒரு நல்லியல்பு டையோடு மற்றும் ஒரு 5 ஓம் மின்தடையும் தொடர் இணைப்பில் ஒரு 15 வோல்ட் மின்னழுத்த மூலத்துடன் பின்வரும் படத்தில் உள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன எனில் டையோடின் வழியாக பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நல்லியல்பு டையோடு மற்றும் ஒரு நல்லியல்பு டையோடு மற்றும் ஒரு 5 ஓம் மின்தடையும் தொடர் இணைப்பில் ஒரு 15 வோல்ட் மின்னழுத்த மூலத்துடன் பின்வரும் படத்தில் உள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன எனில் டையோடின் வழியாக பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக. இந்த இடத்துல என்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நல்லியல்பு டையோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய பொட்டன்ஷியல் பேரியர் வந்து 0வாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எந்த விதமான மின்னழுத்த அரணும் இருக்காது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக நம்ம இது வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து ஓம் விதி யூஸ் பண்ணிக்கலாம். ஓம் விதிப்படி V is equal to IR. ஸோ நமக்கு தேவை I தான். ஸோ I is equal to V/R is equal to V உடைய வேல்யூ 15 டிவைடட் பை R உடைய வேல்யூ 5 ஓம் is equal to 3 ஆம்பியர். அவ்வளோதான் ஆன்சர். சிலிகான் டையோடு ஒன்று 1 கிலோ ஓம் மின்தடையாக்கியுடன் படத்தில் உள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு AB வழியாக பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பை காண்க. சிலிகான் டையோடு ஒன்று 1 கிலோ ஓம் மின்தடையாக்கியுடன் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு AB வழியாக பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் ஏன்ற பாயிண்டில் ஒரு மின்னழுத்தம் இருக்குது +3.3 வோல்ட்டு. பீன்ற பாயிண்டில் ஒரு மின்னழுத்தம் இருக்குது -7.4 வோல்ட்டு. இது இல்லாமல் இந்த டையோட்னால் ஒரு மின்னழுத்த அரண் இருக்குது. அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்படும். இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சிலிகான் டையோடு அப்படிங்கிறனால 0.7 வோல்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுகள் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மின்தடையால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். இப்போ இதுக்கான ஃபார்முலா V is equal to VA minus VB minus V barrier of SI. சிலிகான் டையோடுடைய பொட்டன்ஷியல் பேரியர் is equal to VA உடைய மதிப்பு இந்த இடத்துல 3.3 மைனஸ் VB உடைய மதிப்பு -7.4 மைனஸ் இது SI சிலிகானுடைய பேரியர் வந்து 0.7 is equal to 3.3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7.4 மைனஸ் 0.7. இப்போ 3.3ஐயும் 7.4ஐயும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 7 3 10, இது வந்து 0.7. ஸோ 10.7 அப்படின்னு கிடைக்கிது மைனஸ் 0.7 is equal to 10 வோல்ட். ஸோ 10 வோல்ட் கிடைக்கிது. இப்போ இதில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் தான் நமக்கு வேணும். ஸோ ஓம் விதிப்படி V is equal to IR, I is equal to V/R is equal to V உடைய வேல்யூ இந்த இடத்துல 10 வோல்ட்டு டிவைட் பை R உடைய வேல்யூ இந்த இடத்துல 1 கிலோ ஓம். ஸோ I is equal to 10 divided by 1 into 10 அடுக்கு +3 ஓம் is equal to 10 அடுக்கு -2 ஆம்பியர். அதர்வைஸ் 10 மில்லி ஆம்பியர். அதர்வைஸ் is equal to 10 into 10⁻³ ஆம்பியர் is equal to 10 மில்லி ஆம்பியர். இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். GaAsP-னால் உருவாக்கப்பட்ட LED-யிலிருந்து வெளிப்படும் ஒளியின் அலைநீளத்தை கண்டுபிடி. இந்த குறைக்கடத்தியின் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி 1.875 எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். வெளிப்படும் ஒளியின் நிறத்தையும் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன். இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு
எனர்ஜி கேப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனர்ஜி கேப்பு இஜி இஸ் ஈக்குவல் டு 1.875 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி வெளிப்படும் ஒளியின் நிறத்தையும் குறிப்பிடுக. அலைநீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன, அடுத்து இதோடைய கலர் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா இஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைடட் பை லாம்டா. ஏன்னா நம்ம லாம்டா கண்டுபிடிக்கணும், ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு லாம்டா தான் கண்டுபிடிக்கணும். இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைடட் பை இஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச்சுடைய வேல்யூ 6.62 6 இன்ட்டு 10⁻34 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁸ டிவைடட் பை 1.875 இன்ட்டு இதை வந்து நம்ம வோல்ட்டுக்கு எனர்ஜி வந்து நம்ம ஜூலுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஆர் ஒரு எலக்ட்ரானுடைய மின்னோட்டத்தினால இங்கே வந்து பெருக்கிறோம். 1.6 இன்ட்டு 10⁻19 இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் லாகில் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 660 நானோமீட்டர். இது வந்து ரெட் லைட்டு இதிலேருந்து கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொது அடிவாய் நிலை அமைப்பில் உள்ள டிரான்சிஸ்டரின் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.95 ஐ இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர் ஆகும் எனில் ஐசி மற்றும் ஐபியின் மதிப்புகளை காண்க. பொது அடிவாய் நிலை அமைப்பில் உள்ள டிரான்சிஸ்டரின் பொது அடிவாய் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்சிஸ்டரின் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.95 ஐ இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர் ஆகும் எனில் ஐசி மற்றும் ஐபியுடைய மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. பொது அடிவாய் நிலையமைப்பில் உள்ள டிரான்சிஸ்டருடைய ஆல்ஃபாவுடைய வேல்யூ கொடுத்த டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.95 ஐஇ இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர், ஐசி இஸ் ஈக்குவல் டு என்ன, ஐபி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபாவுடைய வேல்யூலேருந்து ஐசியுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐஇ. நமக்கு இதில் தெரிஞ்ச வேல்யூ ஐஇ தெரியும், ஸோ இதுலேருந்து ஐசி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐசி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவுடைய வேல்யூ 0.95 இன்ட்டு ஐசியுடைய வேல்யூ 1 இன்ட்டு 10⁻³ ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 0.95 இன்ட்டு 10⁻³ ஆம்பியர். அடுத்தது இது வந்து ஐசியோட வேல்யூ. இதை இன்னொன்று எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.95 மில்லி ஆம்பியர்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ஐபியுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தேவை ஐபி தான் தேவை, ஸோ ஐபியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு ஐஇ மைனஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.95 மில்லி ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 0.05 மில்லி ஆம்பியர். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் சுற்றில் ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 உள்ளீடுகள் அனைத்தும் முதலில் 0 மற்றும் பிறகு 1 என இருந்தால் வெளியீடு ஒய் என்ன? மொத்தம் 3 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. இப்போ இதோடைய அவுட்புட் 3 இன்புட்டும் ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறோம், அடுத்து 1 கொடுக்குறோம். அப்போ வந்து அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கடுத்து ஒய் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏ, பி, சி, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட்டு சி பார். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து 0 கொடுக்குறோம், 0 0 0. இப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 0 வரும்போது ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸ் டாட் சிங்கிறப்ப
எக்ஸுடைய வேல்யூ 0, சியுடைய வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல வந்து 1 0.0 0 0ஓட பார் வந்து 1 வந்துடுது. அடுத்தது எல்லா இதுக்கும் 1 கொடுக்குறோம். 1 1 1 ஏ டாட் பி நமக்கு 1 கிடைக்கிது. ஏ டாட் சி கொடுக்கும்போது 1.1 வந்து 1 தான் கிடைக்கும். அதை பார் போடும்போது 0 ஆயிடுது. ஸோ 1 0 இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் பூலியன் கூற்றை நிரூபிக்கவும், அதன் சுற்று விளக்கப்படம் தருக. பூலியன் கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். பின்வரும் பூலியன் கூற்றை நிரூபிக்கவும், அதன் சுற்று விளக்கப்படம் தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏ சி ப்ளஸ் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏசியை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டா 1 ப்ளஸ் பின்னு கிடைக்கிது. இஸ் ஈக்குவல் டு இது எப்படி போடலான்னா ஏசி டாட்டு 1 ப்ளஸ் பி வந்து 1. ஸோ ஏசி டாட் 1 இஸ் ஈக்குவல் டு ஏசி. அவ்வளோதான். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. இது விளக்கக்கூடிய சுற்று விளக்கப்படம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஏசி. ஸோ ஏசி இது ரெண்டுக்கும் ஒரு AND கேட் போட்டுறோம். அடுத்தது இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏசின்னு கிடைக்கிது. அடுத்தது ஒரு 3 இன்புட் இருக்கக்கூடிய ஒரு AND கேட். 3 இன்புட் இது AND கேட் போட்டு இது AND கேட் போட்டால் இது வந்து ஏபிசின்னு கிடைக்கிது. இப்போ இது ரெண்டும் நம்ம ஒரு ஆர், ஏன்னா ப்ளஸ் இருக்கனால ரெண்டையுமே வந்து ஒரு ஆரில் போட்டு இணைச்சிட்றோம். அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் ஏபிசி. இப்போ அவுட்புட் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது? ஒரு ஏ ஒரு சி. equal to y is equal to AC. சி இந்த இடத்துல ஏ. அவ்வளோதான் ஆன்சர்.